வேதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் 16 11 15, 11 to 15. துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தினே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். சரி, அப்படியே அதில் கடைசி வசனம் 40ஆம் வசனம் வாசிங்க. அந்தப்படி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். சரி, பவுலுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். பிலிப்பி என்று சொல்லுகிற ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தில் உருவான சபைக்கு தான் பின்னாடி பவுல் ஒரு நிருபம் எழுதும்போது நாம் இன்றைக்கி வாசிக்கிற பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம், லெட்டர் டு த பிலிப்பியன்ஸ். இது ஒரு ரோமன் காலனி. அப்போ உங்களுக்கு பாண்டிச்சேரி, கோவா இதெல்லாம் தெரியும். ஸோ கோவா போர்ச்சுகீஸ், பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச். ஸோ இந்த ஆட்கள் இந்த இடத்த கைப்பற்றி அதை டெவலப் பண்ணி தங்களுக்குன்னு சொல்லி வைத்து கொண்டார்கள். அதே மாதிரி மற்ற ஊர்களை விட இது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஆனால் அந்த ஊர் இந்த மாசிடோனியா பகுதி, கிரீஸ் பகுதியில் இருந்தது. இது ரோமர்களுக்கு சொந்தமான இடம் இல்லை, ஆனால் அதை அவங்க பிடிச்சி தங்களுடைய ஊராய் அதை மாற்றி கொண்டார்கள். அந்த ஊரில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னால், இருக்கிறதுலையே நல்ல பண வசதி உள்ளவங்க, அந்த மாதிரி ரோமன் சிட்டிசன்ஷிப் எடுத்ததான ஆட்கள் மட்டும்தான் இருப்பாங்க. சின்ன ஊராக இருந்தாலும் அதில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, அதிகாரம் படைத்தவர்கள், நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் பவுல் அப்போஸ்தலன் முதலாக போகிறான். இப்போ இதை உண்மையிலேயே ஒரு சரித்திர முக்கியத்துவம், சம்திங் ஆஃப் ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ் இது இந்த குறிப்பிட்ட காரியம். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஊழியர் செய்வதற்காக பவுல் போகும்போதெல்லாம் பவுல் போக முடியாதபடிக்கு பவுலை ஆவியானவர் தடை செய்கிறார். சில நேரத்தில் ஆவியானவர் தடை செய்யும் போது நமக்கு தோணும், ஒருவேளை ஊழியர் செய்கிறவர் சரியில்லை போல அப்படின்னு. அப்போ மற்றவங்க அப்படி நியாயம் தீர்த்திருக்கலாம். ஆனால் காரணம் அது இல்லை. ஏன்னா இது மிகவும் முக்கியமான ஒரு ஊழியம் இந்த இடத்துல நடந்தது. அது என்னன்றதை நான் சொல்லுகிறேன். ஸோ அப்படி வேறு இடத்துக்கு போகாமல், அந்த வேறு இடம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய டர்க்கி. உங்களுக்கு தெரியும், டர்க்கி பேரை மாற்றிட்டாங்க துருக்கியே. அதனால் இப்போ யாருமே அனௌன்ஸ்மெண்ட்லேயோ இதுலேயோ டர்க்கின்னு சொல்கிறதில்ல, அவங்களுடைய மொழியில் சொல்கிறதுனால துருக்கியே. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த துருக்கியில் தான் இந்த பவுல் ஊழியம் செய்து கொண்டு இருந்தது. ஸோ அங்கே இருந்து கடல் கடந்து இந்த இடத்துக்கு வரணும். அங்கே செய்த ஊழியங்களை கர்த்தர் போதும், அங்கே போகாத இங்கே போகாதன்னு தடை செய்து இரவில் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தில் யார் இருக்கிறான்னு சொன்னால், அங்கே ஒரு மனிதன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அந்த தரிசனத்தில் கேட்கிறான். ஆகவே அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு போகிறார்கள். ஸோ அந்த இடத்தை விட்டு போகும்போது யாரெல்லாம் போகிறார்கள் என்பது நமக்கு மிகுந்த முக்கியமான ஒன்று. அதை முதல்ல கவனிக்கணும். ஏன்னு சொன்னால், இதில் 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு இதை வாசி கொண்டு இருக்கும்போது 2 பேர் தான் தெரியும். என்ன 2 பேர் தெரியும்? பவுலும் ஷீலாவும். ஏன்னா பவுல் ஷீலாவை என்ன பண்ணாங்க?
பிடிச்சி சிறைச்சாலை போட்டாங்க. அவங்க அங்கே இருந்தாங்க. அப்போ 2 பேர் தான் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் 2 பேர் இல்லை, இதில் வந்து 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 8ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவுக்கு அது போதும். அப்பொழுது அவர்கள், அப்போ அவர்கள்னு சொல்லும்போது ஒருத்தர் இந்த கதையை சொல்கிறாருன்னா இந்த சம்பவத்தில் யார் இல்லை, சொல்கிறவர் இல்லை, அதனால அவங்க போனாங்க அப்படின்னு தே சரியா. 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பின் பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ சொல்கிறவரும் என்ன செய்கிறாரு, அதில் கூட இருக்கிறார். அதனால் இதுவரைக்கும் லூக்கா வரல. இந்த அப்போஸ்தலர் நடபடியில் எழுதின லூக்கா இதுவரைக்கும் அந்த பிரயாணத்தில் வரல. இதுதான் முதல்ல அவர் பவுலுடைய ஊழியத்தில் சேர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்ம வாசித்த 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீமோத்தேயு சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த தீமோத்தேயு, பவுல், சீலா, அடுத்தது இதை எழுதுகிற லூக்கா 4 பேர் போகிறாங்க இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு. அப்போ நமக்கு இன்னொரு கேள்வி, அதை இப்பயே சொல்லிடுறேன், நான் மற்ற காரியங்கள் பார்க்குறதுனா. அப்போ ஏன் வந்து பிரச்சனை வந்த உடனே 2 பேரை பிடிச்சி போட்டாங்க, அப்போ அடுத்த 2 பேர் எப்படி தப்புனாங்க என்று சொல்லி நமக்கு கேள்வி வரும். அப்போ இந்த யூதர்கள் என்று சொல்லி, இந்த யூதர்கள் நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு சொல்லி தான் அவங்களை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டாங்க. அப்படி பார்க்கும்போது பவுலும் சீலாவும் தான் யூதர்கள். அப்போ லூக்கா யூதர் கிடையாது. தீமோத்தேயு அவங்க அம்மா யூத பெண்மணி, ஆனால் அவங்க அப்பா கிரேக்கர். அதனால் அவங்க வந்து லோக்கல் ஆளுங்க மாதிரி. அப்போ அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வரல, அதனால் அவங்க விடப்பட்டாங்க. யூதர்களாக இருந்த 2 பேரை மாத்திரம் சிறைச்சாலையில் போட்டாங்க. ஸோ இப்படி அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது அந்த ஊழியத்தை சில நாள் செய்தால் எங்கேயுமே ஒரு பிடி வரமாட்டேங்குது, எந்த இடத்துல ஒரு ஊழியத்தை செய்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது சில நாள் அங்கே தங்கி இருந்தோம். அப்போ ஏதாவது செய்யலான்னா செய்ய முடியல. அந்த நாட்களில் ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ளே யூத மார்க்கத்தை வந்து அவங்க அனுமதி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து உங்கள் ரிலிஜனை ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி அதை கொடுத்துருந்தாங்க. அதனால் யூதர்கள் எங்கெல்லாம் போனார்களோ அவர்கள் தங்களுக்கான ஒரு அந்த ஜப ஆலயத்தை சினகாக் அவங்க வந்து தங்களுக்கானதை கட்டி கொள்வாங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் சினகாக் இருக்குது, மும்பையில் இருக்குது, அது மாதிரி கேரளாவுக்கு போனீங்கன்னா கொச்சினில் இன்னும் சினகாக்லாம் இருக்குது. அங்கே ஆளுங்கள்லாம் போயிட்டாங்க, ஆனால் சினகாக் இன்னும் இருக்குது. அப்போ அந்த சினகாக் கட்டுவதற்கு அந்த ரோமன் கவர்மெண்ட் வச்சுருந்த ஒரு மினிமம் ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா 10 யூத ஆண்கள் இருக்கணும், 10 மேல் ஜூஸ் அந்த ஊரில் இருந்தாங்கன்னா இங்கே என்ன கட்டலாம், சினகாக் கட்டிக்கலாம். அப்போ பவுல் அப்போஸ்தலன் அதை தான் தேடுறாரு, இங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா அங்கே என்ன இல்லை, சினகாக் இல்லை. அப்போ சினகாக் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் என்ன இல்லை, 10 ஆண்கள் இல்லை. 10 ஆண்கள் இல்லைன்றதுனால அங்கே இருக்கிற ஒரு சில யூதர்கள் மாத்திரம் நம்முடைய காரியத்தை செய்வோம்னு சொல்லி ஆண்கள் இல்லாமல் பெண்கள் மாத்திரம் ஆத்தங்கரையில் உட்கார்ந்து ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை ஒருத்தரோட ஒருத்தர் பேசி ஜபிக்கிறதான ஒரு பழக்கம் இருந்துச்சு. இப்போ ஒரு வேளை ஒரு வாய்ப்பு கிடச்சி நீங்கள் கிரீஸ்க்கு போனீங்கன்னா இன்றைக்கும் இந்த இடம் ஒரு ஞான ஸ்நானத்துக்காக அதை ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இல்லாட்டி நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், லிடியாஸ் பேப்டிஸ்மல் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுலேயே ஒரு சிலுவை வடிவத்தில் நடுவில் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஞான ஸ்நானம் கொடுக்குறதுக்கு வச்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கும் நிறையா பேர் அதே இடத்துக்கு போய் ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஓகே, ஸோ அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இவர் எங்கே போகலான்னு சொல்லி கடைசியில் அந்த இடத்துக்கு போய் அங்கே ஜெபிக்கிற ஆளுங்க இருக்காங்களே அவங்களோட நாம் சேர்ந்து ஜெபிப்போன்னு சொல்லிட்டு ஜெபிக்க போயிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறார். அது எந்த நாள், ஓய்வு நாள், சனிக்கிழமை. எல்லாரும் லீவ் எடுத்து இன்றைக்கி நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கொள்வோம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல அந்த பெண்கள் இருக்கிற இடத்துல இவங்க யார் போகிறாங்க, 4 பேர் போகிறாங்க, மேபி 1-2 பேர் எக்ஸ்ட்ரா இருந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வசனத்தை பேசிட்டு வசனத்தை எடுத்து சொல்லுகிறான். அந்த வசனத்தை எடுத்து சொல்லும்போது அங்கே இருக்கிற ஆள் யார்,
லீதியாள் என்கிறதான ஒரு பெண், லிடியா. அவள் இரத்தாம்பரம் விற்கிறவளாய் இருந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அப்போ ரத்தாம்பரமாக பர்பிள்னு சொல்லி நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பார்ப்பீங்க. இந்த பர்பிள் வரும்போது இன்றைக்கி பர்பிள் கலர் வேணும்னா, பெண்கள் வந்து பர்பிள் கலரில் ஒரு சாரீ வேணும்னா அது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இன்றைக்கு நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இந்த கலரெல்லாம் உண்டாக்குறதுனால எந்த கலர் வேணால் உடனே உண்டாக்கலாம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு வினோதமான கலரை வந்து உருவாக்க முடியாது. ஏன்னா அந்த கெமிக்கல் ஃபார்ம்லலாம் யாருக்கும் தெரியாது, அந்த கெமிக்கலும் கிடையாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த பர்பிள் கலரில் சாயத்தை விடுற ஒரு நத்தை இருக்குது, கடல் நத்தை. அப்போ நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டோபஸ் சில நேரம் பார்க்கும்போது இந்த ஸ்குவிட் இதெல்லாம் தொட்டால் உடனே ஒரு சாயம் ரிலீஸ் பண்ணும். அந்த சாயம் ரிலீஸ் பண்ண உடனே அந்த இடம் எல்லாம் அப்படியே கலர் மாறிடும். கலர் மாறின உடனே அது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சில பிராணிகள் இருக்கிற. ஸோ இந்த நத்தைக்கு அதே மாதிரி அதில் இருந்து வரக்கூடிய அந்த சாயம் பர்பிள் கலர். அப்போ நத்தை இவ்வளோ பெருசு இருக்கும், இவ்வளோ பெருசு தான் இருக்கும். அப்போ ஏகப்பட்ட நத்தையை பிடிச்சி அது எல்லாத்தையும் வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி அதில் இருந்து தான் அந்த பர்பிள் கலர் எடுக்கணும். அப்போ என்ன செய்வாங்க, வெள்ளை துணியை வாங்கி இந்த சாயத்தை எடுத்து அந்த பர்பிள் கலரை வச்சு அந்த துணியை பர்பிள் கலராக மாற்றுவாங்க. அந்த பர்பிள் நிற ஆடை போடுறவங்க சமுதாயத்தில் இருக்கிறதுலையே நல்ல டாப்பில் இருக்கிறவங்க. ஏன்னா ஏழை மக்களுக்கோ நடுத்தர மக்களுக்கோ அதை காசு கொடுத்து வாங்க முடியாது, அது மிகுந்த விலை உயர்ந்தது. சரியா? அப்போ ஒரு ஆள் பர்பிள் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னாலே இவங்க வந்து ஏதோ ராஜ குடும்பம் அந்த மாதிரி சொல்லுகிறார். அந்த மாதிரி காரியத்தை விற்கிறவள் யார்? இந்த லீதியா. அடுத்தது இந்த லீதியா எந்த ஊரை சேர்ந்தவள்னு சொல்லும்போது தியத்தீரான்னு சொல்லுகிறார். அப்போ இந்த தியத்தீரா உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளில் ஒரு சபை என்னது? தியத்தீரா சபை. இந்த தியத்தீரா சபையும் டர்க்கியில் தான் இருக்குது. அப்போ டர்க்கி இந்த மேசிடோனியா இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இந்த 6 BC கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடியே இதுதான் ஏஷியா, இதுதான் யூரோப்னு சொல்லி ரெண்டையும் பிரிச்சுட்டாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு இடத்தையும் அந்த குறிப்பிட்டு சொல்லும்போது ஏஷியாவும் யூரோப்பும் தனியாக பிரித்தாங்க. அது மாதிரி ஆஸ்திரேலியா நீங்கள் பார்த்தீங்கன்னா 19th centuryயில் தான் ஆஸ்திரேலியா வந்துச்சு. அது மாதிரி அமெரிக்காவை நாம் எடுத்துக்கொண்டோம்னா அது 16th centuryக்கு அப்புறம் தான் அமெரிக்காவுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, அதுக்கு அமெரிக்கான்னு அழைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆப்பிரிக்காவும் கிட்டத்தட்ட அந்த 6ஆம் நூற்றாண்டுலேயே ஆப்பிரிக்காவும் அடையாளம் காணப்பட்டது. அப்படி இருக்கிற நேரத்தில் இன்னொரு கான்டினென்ட்டில் இருந்து இந்த இடத்துக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுகிற ஒரு ஆள். அப்போ இவள் லீதியால் யார் இல்லை? ரோமன் இல்லை, ரோமர் அல்லாத ஒரு பெண். ரோமர்கள் மாத்திரம் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இந்த வியாபாரத்தை செய்யணும்னு சொன்னால் அந்த நாட்கள்லையே அவள் பயங்கரமான ஒரு லீடர்ஷிப் உள்ள ஒரு ஆள். அந்த லீடர்ஷிப் மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் விற்கிறதுனால கையில் என்ன இருக்கும்? ஏகப்பட்ட காசு இருக்கும். அடுத்தது இந்த காரியங்களை செய்வதற்கு நிறைய வேலையாட்கள் இருக்கணும். ஏன்னா கடல் நத்தை வாங்கினா அது எங்கேருந்து வருது, அதை போகணும், அதை எடுக்கணும், அதை கலெக்ட் பண்ணணும், அதை ப்ராசஸ் பண்ணோன்னா நிறைய ஆள் வேணும். அந்த மாதிரி செல்வாக்குள்ள ஒரு பெண். அப்படி இருக்கிற பெண் சனிக்கிழமை காலையிலே அங்கே வந்து ஜெபிக்கிற இடத்திலே கூடி இருந்தாள் என்று சொன்னால் நாம் முதலாவது அது கவனிக்க வேண்டிய ஒன்று. இன்னைக்கு இவ்வளோ வேலை செய்து கொண்டு இருக்கிறவள் யோசிக்கலாம், என்னுடைய ஸ்டேட்டஸை நான் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் வந்து யாரு கூட இருக்கணும்? என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற ஆளுங்களோட கூட இருந்தேன்னா எனக்கு பிஸ்னஸ் இன்னும் நடக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் ஆத்தங்கரையில் போய் தரையில் நான் உட்கார்ந்துருக்கிறத என்னுடைய ஒரு பெரிய கஸ்டமர் பார்த்தாங்கன்னா நாளைக்கு அவங்க போகும்போது, நீ என்ன போய் அந்த கூட்டத்தோட தரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற, நீ ஏதோ பெரிய ஆள்னு நினச்சேன், நீ இப்படி இருக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. பிஸ்னஸ் அடிவாங்க, வாய்ப்பு கிடைக்காது.
ஆனால் சனிக்கிழமை அவ யோசிச்சா, ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று அந்த காரியத்தை முக்கியப்படுத்தி ஆத்தங்கரையில் வந்து ஜெபிப்பதற்கு உட்கார்ந்துருந்தார். இதை ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், சில நேரத்தில் லைஃப்பில் நான் இப்படி இருந்தேன், இப்படி சாதிச்சிட்டோம்னு சொன்னால், எது நம்முடைய வாழ்க்கையில் உயர வைத்திருக்கிறதோ அது திரும்பவும் ஆண்டவரத்தில் நம்ம வருகிறதற்கு அது நம்மை தடை பண்ணும். கஷ்டம் இருக்கும்போது ஆண்டவரேன்னு இது தேட தோணும். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல டாப் லெவலுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கீழே போய் இந்த சும்மா இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற கூட்டம், முட்டிக்கால் போடுற கூட்டம், இந்த கூட்டத்தோடலாம் போய் நம்ம பிறந்தோம்னா நமக்கு அது சரி வராது. அதனால் நம்ம போனோம்னா அப்படி ஸ்டைலாக அப்படியே எங்கேயாவது இருக்கிற மாதிரி இடம் இருந்தால் அங்கே போவோம். 5 ஸ்டார் ஹோட்டலில் நடக்கிற சர்வீஸ் இருந்துச்சுன்னா அங்கே போவோம். பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் வந்தால் அங்கே போவோம்னு சொல்லுகிற ஒரு எண்ணம் டக்குன்னு வந்துடுது. ஆனால் இந்த பெண் அப்படி இல்லை. அந்த இடத்துல நான் போகிறேன், அந்த பெண்களோடு நான் செபிக்கிறேன் என்று சொல்லி செபித்தான். அப்போ இவ யூத பெண்மணி அல்ல. அப்போ யூதர் அல்லாதவங்க யாரெல்லாம் பழைய ஏற்பாட்டை பின்பற்றினாங்களோ அவங்களுக்கு தான் தேவனை வணங்குகிறவர்கள் என்று பெயர். அப்போ இவ யாராக இருந்தால் தேவனை வணங்குகிற ஒரு பெண்ணாக இருந்தால், அதுதான் போட்டிருக்கு, தேவனை வணங்குகிறவளும் ஆகிய. அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தவ யாரோ ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாரு, பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் பேசும்போது இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியல, சரி ஏதோ சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம். ஆனால் பேசாமல் உட்கார்ல, என்ன சொல்லுகிறாரோ அது எல்லாத்தையும் உள்வாங்குகிறான். உள்வாங்கி இந்த வசனத்தை நான் இப்படி கேட்டால் இந்த வசனம் ஏதாவது கிரியை செய்யணும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம். அதில் முக்கியமான ஒரு காரியம் நடந்தது. என்ன அந்த முக்கியமான காரியம் நடந்தது? என்ன? 12ஆம் வசனம் போடுங்க. ஓகே, ஸ்திரீகளுக்கு உபதேசித்த உடனே என்ன நடந்துச்சு? அப்பொழுது ஒரு ஸ்திரீ கேட்டால், பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தருளினார். இப்போ இதை நம்ம பார்த்தா உடனே யோசிப்போம், அப்போ நம்மளும் போய் வசனத்தை கேட்டால் கர்த்தர் திறந்தாதான் ஒரு வேளை எல்லாம் நடக்குமோ? அப்போ நம்ம வசனம் கேட்காட்டி என்ன நடக்கலை சொல்லுங்க? கர்த்தர் இருதயத்தை திறக்கலை. கர்த்தர் இருதயத்தை திறக்கலைன்னா இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? வசனம் பிரசங்கம் பண்ணப்படுது, கர்த்தர் இருதயத்தை திறந்தாரு, அதனால வசனத்தை கேட்டா. இப்போ கர்த்தர் இருதயத்தை திறக்கலைன்னா திறக்காமல் இருக்கிறதுக்கு யார் பொறுப்பு? கர்த்தர் பொறுப்புன்னு தான் சொல்ல தோணும். ஆனால் இல்லை. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவர் சத்தத்தை கேட்டு அதை திறந்தால் அப்படின்னு. இப்போ அதுக்கும் இதுக்கும் எப்படி நம்ம முடிச்சு போட முடியும்னு சொன்னால், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கதவுக்கும் வெளியிலையும் பூட்டு இருக்கும், உள்ளுக்கும் பூட்டு இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சுட்டுனா வெளியில் இருக்கிறவரால் என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. அப்போ கர்த்தர் இருதயத்தை திறக்கணும் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிற பூட்டை தாழ்பால் ஒரு ஆள் திறந்தாதான் கர்த்தர் உள்ளுக்கு வர முடியும். அதை தான் கர்த்தர் கதவை திறந்துட்டு வருவார். அப்போ சில நேரம் நமக்கு வேண்டியவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா சொல்லுவோம், இது உங்கள் வீடு மாதிரி நினச்சிங்க, நீங்கள் எப்போ வரலாம் போகலாம், கதவு திறந்தே தான் இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு உள்ளுக்கு வாங்க, நீங்கள் தட்டையெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம வீட்டில் முழு உரிமையும் உங்களுக்கு கொடுக்குறோம். வேற ஒருத்தர் அந்த கதவை திறந்துட்டு வந்தால் கேட்போம், யார் நீ, எதுக்கு வர அப்படின்னு. ஆனால் நமக்கு வேண்டியவர் வரும்போது கேட்க மாட்டோம். அந்த மாதிரி. ஸோ இதை அன்றாட காரியங்களுக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு நல்ல ஆளாக இருந்தால் நாம் கேட்டால் போதும் என்கிற ஒரு எண்ணம் வரும். இப்போ சபைக்கு வருகிறோம். சபைக்கு வரும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய எண்ணம் என்ன? நான் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்லாம் கரெக்டாக பண்ணுறேன். பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை நான் கரெக்டாக போயிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை நான் செய்தியெல்லாம் கேட்டேன், ஞாயிற்றுக்கிழமை நான் ஜெபத்தில் பங்கு பெற்றுட்டேன், எல்லாம் முடிச்சுட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அப்போ கிளம்பிட்டேன்னு சொன்னால் இப்போ வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது பரவாயில்லையே, கரெக்டாக வந்துடுறாங்க, கரெக்டாக எல்லாத்துலேயும் பங்கு பெறாங்க போகிறாங்க. அப்படிங்கும்போது
ஒரு நல்ல கிறிஸ்தவரை போல, நல்ல விசுவாசி போல காட்சி அளிக்கும். ஆனால் எந்த வசனமோ இல்லை ஆண்டவர் பேசுகிறதான காரியமோ என்ன செய்யாது, உள்ளுக்கு போகாது. அதனால் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அது நடக்கிற இந்த முறையை பார்க்கும்போது, யாரெல்லாம் இங்கே ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரும்போது அந்த இருதய கதவை பூட்டிட்டு வர்றாங்களோ அவங்க வருவாங்க, இருப்பாங்க, போவாங்க, எதுவுமே அவங்களுக்கு உள்ளே போயிருக்காது. அதனால் இந்த இடத்த விட்டு போன உடனே என்ன இங்கே நடந்துச்சுன்றதான ஒரு எண்ணமே இருக்கா. இது மாத்திரமல்ல, அவங்க தனியாக பைபிள் வாசித்தாலும் சரி, ஜெபம் பண்ணாலும் சரி, என்னத்தை நம்ம இன்றைக்கி வாசித்தோம் எதுவுமே உள்ளே போயிருக்காது. உள்ளே போகாத காரணம் என்ன? இருதய கதவு பூட்டி இருக்கிறது. அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொரும் நியாயமாக என்ன செய்யணும்? ஆண்டவரே இடத்துல வருகிறேன், என் இருதய கதவை நான் திறந்துடுறேன் அப்படிங்கும்போது ஆண்டவர் அந்த கதவை, அந்த தாழ்பால் எடுக்கப்பட்ட அந்த கதவை திறந்து அந்த வசனம் உள்ளே வருவதற்கு உதவி செய்வார். இந்த லீதியாளை பார்க்கும்போது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே எத்தனை முறை நானும் ஜெப கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், எத்தனை முறை ஆராதனையில் உட்கார்ந்துருக்கிறேன், எத்தனை முறை வசனத்தை வாசிக்கலான்னு பைபிளை திறந்துட்டு உட்கார்ந்துருக்கிறேன், எத்தனை முறை ஜெபிக்கலான்னு நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஆனால் இது உள்ளே போகிறது ரொம்ப குறைவாக இருக்குது. பெருசாக ஒன்றுமே உள்ளே போக மாட்டேங்குதே. ஏன் உள்ளே போக மாட்டேங்குது? ஏன் ஆண்டவரே இப்படி எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே வார்த்தை, நீங்கள் வரும்போதும் இருதயத்தை பூட்டி வச்சுட்டு தான் வர்றேன், உட்கார்ந்துருக்கும் போதும் இருதயத்தை பூட்டி வச்சுட்டு தான் உட்கார்ந்துருக்குறேன், போகும்போதும் இருதயத்தை பூட்டி வச்சுட்டு தான் போகிறேன், ஒன்றுமே உள்ளே போகிறதே இல்லை. ஆத்தங்கரையில் உட்கார்ந்துருந்தா நம்ம கவனத்தை குழப்புறதுக்கு எத்தனை காரியம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஆற்றுல என்னெல்லாம் போகுன்றது தெரியாது, சுற்றி என்ன பறவைப்பாடுன்னு தெரியாது, யார் அந்த பக்கமாக நடந்து போவான்னு தெரியாது. அப்போ உட்கார்ந்து இருக்கிறவங்க இப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் இங்கே பேசுகிற ஆள் மேலே கவனமே இருக்காது. ஆனால் அவன் சொன்ன அத்தனை வார்த்தையும் உள் வாங்கினாள் என்று சொன்னால் அவள் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான பெண். இந்த காலை வேளையில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நான் என் இருதயத்தை பூட்டி ரொம்ப சேஃபாக வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் எங்கே போனாலும் நான் போன விதமாக அப்படியே திரும்பி வர்ற நிலைமை தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி நிச்சயமாக மாறணும். உங்கள் வசனம் எனக்குள்ளே வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கணும். மரியாள் ஒரு சின்ன செய்தி தான் கேட்டான், ஆனால் வேதம் சொல்லுகிறது அவள் எல்லாவற்றையும் தன் இருதயத்தில் வைத்தாள். அப்போ உள்ளே வாங்கும்போது அது உள்ளே தான் இருக்கும். சரியா? அந்த மாதிரி அடுத்த மரியாள், நான் சொன்னது இயேசுடைய தாய் என்ன, அடுத்தது மார்த்தாள் மரியாள். அந்த மரியாள் இயேசுடைய பாத பண்டிகையில் உட்கார்ந்து இயேசு சொல்லுகிறது எல்லாத்தையும் கேட்டா. இயேசு அதை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறாரு? தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். அவர் மனசுக்குள்ளே எல்லாம் உள்ளுக்கு போய் அங்கே நிற்குது. நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளே வளரணும்னா இது தேவை, இல்லாட்டி இப்படியே தான் இருப்போம். சரி, இந்த வசனத்தை கேட்டு அதோடு கூட நிறுத்திவிடவில்லை. உடனே என்ன சொன்னா, அவன் சொல்லுகிற அந்த போதனையில் இருந்தே ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி உடனே முடிவெடுக்கிறான். இந்த ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கும் போது அதில் நிறைய சிக்கல் இருக்கிறது. காரணம் என்ன? இந்த ஞான ஸ்நானம் ரோமர்கள் அங்கீகரித்த ஒரு பழக்கம் கிடையாது. இப்படி ஞான ஸ்நானம் எடுத்தா இந்த ஆளை தள்ளி வச்சு இந்த ஆள் மேலே நடவடிக்கை எடுத்து இந்த ஆளை பிடிச்சி ஜெயிலில் கூட போடலாம். அப்போ யாரும் பார்த்துட்டாங்க, இந்த செய்தி வெளியில் போச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய பிரச்சனை. அதெல்லாம் யோசிக்கணும். ஞான ஸ்நானம் நான் எடுக்கணும், அவர் எனக்கு போதிச்சிருக்கிறார், அவர் போதிச்சது சத்தியமாய் நான் ஏற்றுக்கிறேன். அப்போ கர்த்தர் இந்த காரியத்தில் ஈடுபட்டதுனால இந்த வசனம் எல்லாத்தையும் உள்வாங்கினது மாத்திரம் இல்லை, இதன்படி நான் நடக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உடனே வந்துச்சு. தமிழில் சொல்லுவாங்க, ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி அப்படி. இப்போ சில சாப்பாடு சுட சுட சாப்பிட்டாதான் அது சாப்பாடு.
தோசை சுடுறாங்க அப்படின்னா அந்த சூட்டோடு என்ன செஞ்சிடணும், சாப்பிட்றணும். அது சாப்பிடாம அதுக்கப்புறம் மைக்ரோவேவில் வச்சு அதில் வச்சு இதில் வச்சு என்னத்தை செஞ்சாலும் அந்த தோசைக்கு திருப்பி அதுக்கு வர வேண்டிய பதம் வரவே வராது. வசனம் அப்படி தான். வசனம் நமக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் உடனே அதற்கு செவி கொடுக்கும்போது அதற்கு இருக்கிற வலிமையே தனி. ஆண்டவர் உங்களிடத்தில் எதையாவது ஒரு காரியத்தை பேசும்போது ஓகே சொல்லிட்டுங்களா, அப்படியா ஆண்டவரே, சரி சொல்லுங்க, இருக்கட்டும் பார்க்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் தள்ளி வைக்கிறீங்களோ அதில் பெரிய செயல்பாடு வராது. இந்த விதைகளை குறித்ததான உவமையை சொல்லும்போது விதைக்கிறவனை குறித்து, அப்போ வழியருகே விழுந்தது, அதுக்கு வளருவதற்கான வாய்ப்பு இல்லைன்ன உடனே பறவைகள் என்ன செஞ்சிச்சா, அதை எடுத்துகிட்டு போயிருச்சான். எந்தெந்த வசனமெல்லாம் வாங்கி நான் ஒரு லாக்கரில் வைக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன், நான் அப்புறமேல் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எதெல்லாம் அப்படி ஓரங்கட்டி இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடத்தில் பேசும்போது வைக்கிறீங்களோ அதெல்லாம் காற்றுல போயிடும். இது பிரசங்கம் கேட்கும்போது வந்த வார்த்தைனாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கும் போது வந்த வார்த்தைனாலும் சரி, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் சொல்லுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை வந்தால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது அவள் அங்கேயே இப்போதான் வசனம் கேட்குறாள், கேட்டு அங்கேயே ஞானஸ்நானம் பெற்றது போலத்தான் தெரிகிறது. உடனேயா இல்லை வீட்டுக்கு போய் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட வேலை செய்கிறவங்க எல்லாரையும் சொல்லி கூப்பிட்டு வந்தாலும் அது எப்படி நடந்துச்சு. ஆனால் அங்கேயே உடனே கீழ்ப்படிந்தான். இப்போ ஒருத்தர் பெரிய ஆள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி ஆள் சொல்லும்போது நம்ம அவங்கள பார்த்து சரிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னோம்னா நம்ம 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 ஒரு முக்கியமான ஆளாக எடுத்து சொல்கிறவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. சில நேரம் நம்மளே தெரியுது ஒரு ஆள் கீழே விழ போகிறாரு, இந்த இது செய்யாதீங்க, போகாதீங்க. இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னார்ல, சில நேரம் ரோட்டில் அவனே போட்டிருப்பான் இந்த பக்கம் போகாதே அப்படின்னு. அப்போ அதை பார்க்காம ஒருத்தர் வந்துட்டாருன்னா இன்னொருத்தர் போய் நிப்பாட்டி இல்லை இங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு இவ்வளோ சொல்கிறோம், இவர் கேட்க மாட்டுறாரு. இந்த நிலைமையில ஆண்டவர் வச்சிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர், அதை நான் பார்க்குறேன், அப்புறம் பார்ப்போம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் போயிட்டு ஒரு 2 மாதம் கழித்து வாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் நடக்குது. வசனத்தை கர்த்தர் உணர்த்தும் போது அதற்கு நான் செவி கொடுக்க மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னா அந்த வார்த்தையை பேசுகிறவரை பார்த்து நாம என்ன சொல்வதற்கு சமம்? நீங்க இப்போ வேணாம், 1 மாதம் 2 மாதம்னா இல்லை, சில நேரம் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்ப்போம், இந்த டாப்பிக்கை இப்போ பேச வேணான்னு அதை ஒரு ஓரமாக வைக்கிறது. இன்றைக்கு அப்படி வச்சு நிறைவேற்றாத, செய்யாத, கீழ்ப்படியாத பல காரியங்கள் சிலருடைய வாழ்க்கையில் அடுக்கிக்கிட்டே போகுது. ஆனால் அவன் அங்கேயே உடனே இது செய்ய வேண்டும் என்று சொல்லி விசுவாசித்து அதை செய்தாள். அடுத்து நாம் வாசிக்கிறபடி அவள் மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் போய் சொல்ல முடியுமோ அவளுக்கு அதிகாரம் இருந்துச்சு. அதனால் தன்னிடத்தில் வேலை செய்த தன்னுடைய வீட்டில் இருந்த எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் சேர்த்து ஞானஸ்நானம் எடுக்க வச்சா. ஆனால் அவள் எடுத்த அந்த முயற்சி என்ன முயற்சி? இதை நான் உண்மை என்று கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், இதுதான் உண்மை என்று சொல்லி நான் விசுவாசித்தேன் என்றால், இதை போய் 4 பேருக்கு சொல்றதுல எனக்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லி அப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டேன். இதுதான் உண்மைன்னா தைரியமா சொல்லுங்க, இல்லை இது உண்மையான தெரியலன்னா சொல்ல வரா. ஸோ அவ்விதமாக சொல்லி அது நடந்தது. இந்த காட்சி திரும்ப அரங்கேறதை பார்க்கும்போது எல்லாம் திடீர்னு வந்தாங்க, பேசினாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க அப்படின்னா
பிலிப்பி வந்து பெரிய ஊர் இல்லை, இன்றைக்கி பிலிப்பி பட்டணமே இல்லை. மற்றவங்க படையெடுத்து அது எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. பக்கத்தில் கிராமங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பிலிப்பி பட்டணம் இன்றைக்கி மக்கள் குடியிருக்கிற ஒரு பட்டணமாக இல்லை. அப்போ சின்ன ஊர் தான். என்ன நடந்தாலும் மேலிடத்துக்கு உடனே நியூஸ் போயிடும். ஆனால் அந்த மாதிரி இடத்துலையும் என்னுடைய வேலை வேறு, என்னுடைய தனிப்பட்ட விசுவாசமும் ஆண்டவருக்கு அடுத்த காரியமும் வேறு. இது அந்த காரியம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துலையே செய்தான். செய்துட்டு அடுத்தாப்பில் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறா, என்ன சொல்கிறா, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள். நான் இதெல்லாம் சொல்லி கீழ்ப்படிஞ்சேன் தானே, நீங்களே என்ன பார்த்தீங்கல்ல, அப்போ நான் செஞ்சது உண்மை அப்படின்னு சொன்னால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்க. நான் ஏற்கனவே அவளை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறேன். என்ன, அவள் பெரிய இடம் அப்படின்னா வீடு, பெரிய வீடு. ஏன் பெரிய வீடு? அப்போ வீட்டுக்கு கூப்பிடணுன்னா 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேரை தங்க வைக்கணும். அப்போ 4 பேர் அந்த வீட்டில் தங்க வச்சு அவங்கள பராமரிக்கணும்னா அது பெரிய வேலை. ஆனால் அவருடைய எண்ணம் என்ன, இது உண்மை என்று தெரிந்த உடனே இதற்காக எதுவும் செய்ய நான் ஆயத்தம் என்று சொல்லி தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தான். அப்போ இந்த இருதயம் திறக்கப்படும் போது அதனுடைய தொடர்ச்சியாக வேற என்னவும் திறக்குது, வீடும் திறக்குது. அந்த வீட்டில் ஊழியம் நடக்கட்டும், இந்த வீட்டுக்கு ஊழியக்காரர்கள் வரட்டும், இந்த வீட்டில் நல்லது நடக்கட்டும். இனி எதையுமே எனக்கென்று சொல்லி நான் பிடித்து வைத்துக் கொள்வதற்கு இல்லை, ஆண்டவருக்கு நான் இதை கொடுக்கிறேன். இந்த இருதயம் திறக்காட்டி வீடு திறக்காது. இன்னைக்கு ஆண்டவர் என் வீட்டில் இதெல்லாம் செய்கிறார், இல்லை ஆண்டவருக்காக நான் இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி நம்முடைய வீட்டை திறக்காமல் இருந்தோம்னா காரணம் என்ன, நம்ம இருதயம் இன்னும் உள்ளுக்குள்ளே என்ன செஞ்சு வச்சுருக்கிறோம், பூட்டி வச்சுருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறவங்க ஒரு 4 பேராக இருந்தாலும் சரி 4 பேர் வேணாம், 2 பேராது. ஆனால் நம்முடைய வீட்டில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். ஸோ அது பாஸ்டர் தான் பார்த்து இதுக்கு விளக்கம் சொல்லணும். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருடைய வீடும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிற வீடாய் மாறணும். இந்த வருஷத்தில் 4 மாதம் போயிடுச்சு, இன்னும் 8 மாதம் இருக்குது. இந்த 8 மாதத்தில் இந்த பிரச்சனையை தீர்த்து, ஆண்டவரே நான் இருதயத்துக்கு லாக் போட்டு அது சாவியெல்லாம் காணா போட்டு அந்த பூட்டெல்லாம் துரு பிடிச்சி நான் அதை திறந்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இன்றைக்கி போய் அந்த பூட்டை உடைங்க. என்ன, நம்முடைய ஆண்டவர் எப்படி ஆண்டவர் தெரியுமா, வெங்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பால்களையும் முறிக்கிறவர். ஆனால் வெளியில் இருக்கிறது தான் முறிப்பார். உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஆணியை வச்சு லாக் போட்டிருந்தாலும் அதை அவர் திறக்க மாட்டார், நீங்கள் தான் திறக்கணும், நீங்கள் தான் திறக்கணும். அந்த இருதயம் திறந்தா இனி கர்த்தருக்கு இடம் என் இருதயத்தில் மாத்திரம் அல்ல, என் வீட்லேயும் இருக்கு. இன்னைக்கு உங்கள் வீட்டில் போய் நமக்கு நிறைய பழக்கங்கள்லாம் இருக்குல்ல, ப்ரேயர் வாக். ஸோ ஊர் பூரா நடந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே குவைட்டாக அப்படி நடந்து பாருங்க. சின்ன வீடோ பெரிய வீடோ வீட்டுக்குள்ளே அப்படி இப்படி நடந்து ஒரு கேள்வி கேளுங்க, இங்கே ஆண்டவருக்கு இடம் இருக்கா? இங்கே எங்கே இருக்கிறார் அவர்? இங்கே அவர் கனப்படுத்தப்படுகிற இடம் எங்கே? அவர் உயர்த்தப்படுகிற இடம் எங்கே? மற்ற சமயத்தில் மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப சுலபம். ஒரு சுவரில் ஒரு பகுதியை ஒதுக்கிடுவாங்க, அங்கே அதுக்கேற்ற படங்கள்லாம் மாட்டிடுவாங்க. இல்லாட்டி பூஜை அறைன்னு சொல்லி அந்த பூஜை அறையில் கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சு அதை அதுக்குன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு படமும் இல்லை, விக்கிரமும் இல்லை, பொருளும் இல்லை. அதனால ஆண்டவருக்கு இடம் இல்லைன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. நம்ம கத்தோலிக்க சகோதரர்கள் அந்த வீட்டில் ஆல்ட்ரு மாதிரி அவங்க அதுக்கு ஒரு இடத்த செட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் ஆரம்ப காலத்தில் போய் அவங்களுக்கு புதுசாக ரசிக்கப்பட்டவங்க, ரசிக்கப்பட வேண்டியவங்க அவங்களுக்கெல்லாம் போகும்போது வீட்டுக்கு போயிட்டு ஜோம் பண்ணலாம்னு சொன்னால் நம்ம எல்லாம் இப்படி நிற்போம், அவங்க அந்த பக்கம் திரும்பி நிற்பாங்க.
என்னடா நான் இங்கே இருக்கிற இவங்க அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாங்கன்னா அந்த பக்கம் தான் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்குறாங்க. சரியா? அப்போ எல்லாருக்கும் அப்படி இருக்குது. உங்கள் வீட்டில் ஆண்டவருக்கு இடம் இருக்கான்னு முடிவு பண்ண வேண்டிய ஆள் யார் தான்? நீங்கள் தான். நீங்கள் தான். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? தாவீது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிற, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இன்னைக்கு போய் வீட்டில் நடப்பீங்களா? பார்த்து சொல்லுங்களா, இங்கே எங்கே அவருக்கு இடம்? இப்படி சொல்லாதீங்க, எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு, இதில் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்கல்ல, அப்போ அதில் ஆண்டவரும் சேர்ந்து இருக்க முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். கர்த்தர் இந்த காரியத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கணும். இப்போ இவங்க வெளியூர்காரங்க 4 பேர் வந்து இந்த வீட்டில் தங்கி இருக்கிறாங்கன்னா அதுவும் பிரச்சனை தான். அவள் அதை பற்றிலாம் கவலைப்படல, தங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற நிறைய வசனங்களை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு பிசாசு பிடிச்ச பெண்ணு வந்து இவங்க ஊழியத்துக்கு போகும்போது பின்னாடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறா? இவங்கெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருக்குது. என்னென்னா, அநேக நாள் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான், நிறைய நாள். அப்போ நிறைய நாள்னா வீட்டுக்கு வந்துட்டு என்ன நடக்குது? இங்கே ஊழியம் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நிறைய நாள் அங்கே தங்கி இருக்கிறாங்க. நிறைய நாள் தங்கி இந்த ஊழியத்தை செய்யும்போது அவங்களுக்கு எந்த விதமான தடையும் விதிக்காமல் இந்த ஊழியம் நல்லா நடக்கணுன்றதுக்காக வீட்டில் வச்சு அவங்கள பராமரிக்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்க்குறோம். ஊழியம் நல்லா நடந்துச்சு. நல்லா நடந்து அவங்க போயிட்டுருக்கும்போது இந்த சின்ன பிள்ளை, பிசாசு பிடிச்ச பிள்ளைய பார்த்து அந்த பிசாசை துரத்தின உடனே அவள் குறி சொல்கிறதுனால அவளை வச்சு சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க இவங்க மேலே கோவப்பட்டு இந்த யூதர்கள் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையிலிருந்து அந்த சிறைச்சாலை அதிகாரி வீட்டுக்கு போய் அங்கே ஒரு கூட்டம் நடத்தி எல்லாம் ரட்சிக்கப்பட்டு, அப்புறம் அடுத்த நாள் விசாரணைக்கு போகும்போது, நாங்கள்லாம் ரோம பிரஜைங்க, ரோமன் சிட்டிசன்ஸ், எங்களை எப்படி நீ செய்யலான்னு, ஐயோ தெரியாமல் கையை வச்சிட்டோம் அப்படி இப்படின்னொடனே கடைசியாக அவங்க சொல்லக்கூடிய காரியம் என்ன? தயவுசெய்து ஊரை விட்டு போயிருங்க, உங்கள் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கல, ஆனால் நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறது பிரச்சனை, ப்ளீஸ் போயிருங்க அப்படின்னு. ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி வந்தவங்க எங்கே போனாங்க தெரியுமா? அதுதான் 40ஆம் வசனம் நாம் வாசிக்கும். ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி நேர எங்கே போகிறாங்க? லிதியாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஜெயிலில் இருந்து ரிலீஸ் வர்றவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஏன்னா அப்படி ஆளுங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு பேர் கேட்டு போகும். சரி, அது ஒரு பகுதி தான். ரெண்டாவது, லீதியாவுக்கு போய் சகோதரரை கண்டு, அப்போ அங்கே எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்க, கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். அப்போ அவங்க வந்து ஆறுதல் சொல்லுகிறது அப்படின்னா அவங்கள உற்சாகப்படுத்தினார்கள் என்று தான் இருக்குது. அப்போ அங்கே பிரசங்கம் பண்ணி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லி போய்விட்டாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, இது பயங்கர ஒரு ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி. என்னன்னா, யூரோப், ஐரோப்பா கண்டத்தில் முதல் உண்டான சபை லீதியாளுடைய வீட்டில் உண்டான சபை. அன்னைக்கு அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? நாங்களாம் எங்கே வந்து வசனத்தை கேட்டோம்? ஆத்தங்கரையில். நீங்கள் கூட்டம் நடத்துனா அப்போ எங்கே போங்க? ஆத்தங்கரைக்கு போங்க. நாங்கள் இங்கே வரணும்னா நாங்கள் அங்கே வர்றோம். இல்லை, அவள் இதை சத்தியம்னு தெரிஞ்சவன அவள் யோசிக்கிறா, இல்லை நான் இதுக்காக இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு தீர்மானித்து தன்னுடைய வீட்டில் இடம் கொடுத்தாங்க. இல்லையா? கடைசியாக நான் இதை சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இந்த யூரோப் காண்டினென்ட்டில் தேவாலயங்கள் கட்டப்பட்டு சில தேவாலயங்கள் விற்கப்படுகிறது.
அதை இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வாங்கி அவங்களுடைய வழிபாட்டு தலமாக மாற்றிக்கொள்கிறாங்க. அந்த காரியம் நடந்து கொண்டு தான் இருக்குது, அதை யாரும் மறுக்கல. ஆனால் கடந்த ஒரு 10-15 வருஷத்தில் மொத்தமாக அப்படி கைமாறி போன தேவாலயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6800லேருந்து 7000. அப்போ இவ்வளோ போயிருச்சா அப்படின்னு? ஆமாம், போயிருச்சு. ஆனால் அங்கே இருக்கிற தேவாலயங்கள் எத்தனை தெரியுமா? 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் தேவாலயங்கள், கட்டடங்கள். 5 லட்சம் 6 லட்சம் இருக்கிற இடத்துல 7000 போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அத்தனை தேவாலயங்கள் கட்டப்பட்டு இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே வேட்டிக்கனுக்கு போயிருக்கிறேன், போப்பு இருக்கிற இடத்தையெல்லாம் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி அதெல்லாம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் யூரோப்பில் முதல் சர்ச்சு எங்கேயா வந்துச்சுன்னா லீதியால் சொல்வா, என் வீட்டில். இன்றைக்கி யூரோப்பில் எங்கே போய் ட்ராவல் பண்ணிங்கன்னாலும் அவர் கிராமத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த கிராமத்திலேருந்து இப்படி தலை தூக்கி நிற்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு சர்ச்சாக தான் இருக்கும். நாங்கள் இப்போ போனப்பையும் நிறைய கிராமத்தோட ட்ரைவ் பண்ணி போனால் எங்கே பார்த்தாலும் அது மட்டும் தனியாக தெரியும். லீதியால் செய்ததான ஒரு காரியம். அன்னைக்கு அவள் இப்படிலாம் நினைக்கல. ஆனால் தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தாள். இருதயம் திறந்தது, வீடும் திறந்தது. ஒரு பெரிய நினச்சி கூட பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் அந்த கான்டினென்ட்டையே மாற்றிருக்கு. இதுக்காக தான் ஆண்டவர் ஆசியாவில் எவ்வளோ ஊழியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அவனை நீ இங்கே செஞ்சது போதும்னு சொல்லி நிப்பாட்டி அவனை இந்த பக்கம் திருப்பி விட்டான். ஸோ இதை பார்க்கும்போது இன்னொரு கேள்வி, இது நான் சொல்லி முடிக்கிறேன். என்னென்னா, மக்கதோனியாவிலிருந்து ஒரு மனுஷன் இப்படி கேட்டான்னு சொல்கிறாங்களே, அந்த மனுஷன் யாருங்கிற கேள்வி நமக்கு அடிக்கடி வரும். ஏன்னா அப்படி இவங்க யாரையும் பார்த்த மாதிரியே தெரியல. ஆனால் இந்த ஊழியத்தில் தான் லூக்கா அவங்க கூட சேர்றார். அப்போ லூக்கா அந்த ஊழியத்துக்கு போவதற்கு ஆயத்தமாக இருந்து என்ன செய்வதென்று தெரியாத நேரத்தில் இவர்களும் அவனோட சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்வதற்கு உதவியாக இருந்தது. ஆகவே அந்த மக்கதோனியா மனுஷன் லூக்காவாய் தான் இருக்க வேண்டும் என்கிறது அதிலிருந்து வரக்கூடிய விளக்கம். ஆனால் இன்று இதை பார்க்கும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவரை நெருங்கி வரும்போது இருதயத்தை பூட்டி வச்சுட்டு வரக்கூடாது. நான் அதில் பங்கு பெற்றேன் என்பது எந்த சாதனையும் அல்ல. உபவாச கூட்டத்தில் பங்கு பெற்றேன், ஆராதனையில பங்கு பெற்றேன், ஸ்பெஷல் மீட்டிங்ல பங்கு பெற்றேன், அது இல்லை. நம்ம போய் சும்மா அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வர்றதுல என்ன பிரயோஜனம்? இந்த சேர்லாம் இங்கே இருக்கு. இந்த சேருக்கு எவ்வளோ பிரசங்கம் பண்ணி என்ன பண்ணாலும் எதுவுமே மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த சேரில் உட்கார்ந்துருக்கிற நாம இங்கே வந்து எவ்வளோ மாறுவோம், எவ்வளோ கிருபை பெற்றுக்கொள்வோம், எவ்வளோ மாற்றத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு அளவே இல்லை. அதனால் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட வந்தாலும் ஒவ்வொரு முறையும் என் இருதயத்தை திறந்துட்டு நான் வரணும். வந்து வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? போட்டி வச்சிடணும். ஏன்னா உள்ளே இருக்கிறது இப்போ என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. இவர்கள் எல்லாவற்றையும் மரியாள் தன் இருதயத்தில் வைத்தாள் என்பதற்கு அதுதான் அடையாளம். அடுத்தது நம்ம இங்கே விட்டால் வீட்டுக்கு தான் போகிறோம். அது ஒரு ரூமோ என்னவோ, வீட்டுக்குள்ளே போய் சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களை அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், ஆனால் இங்கே நான் பார்க்கணும் ஆண்டவரே, இது உம்முடைய வீடு, நீர் கிரியை செய்கிற வீடு, இந்த இடத்துல நீங்கள் வந்து அசையணும். அநேகருக்கு உங்களுடைய குடும்பத்தார் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வராத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அப்போ உங்களுடைய ஜெபம் இன்னும் அதிகமாக என்னவாக இருக்கணும்? ஆண்டவரே இங்கே இருக்கிற ஆளை நான் எங்கே கொண்டு வர முடியல, சர்ச்சுக்கு கூட்டு வர முடியல, மீட்டிங் கூட்டு வர முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அங்கே கிரியை செய்கிற நீங்கள் ஏன் உள்ள வந்து நான் உங்கள் வார்த்தையெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் ஜெபிக்கும் போது இங்கே நீங்கள் என்ன செய்யணும்? கிரியை செய்தவர்கள் எல்லாம் மாற்றணும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் தொடுவார். வீட்டில் பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மா பிசைக்கிற தொட்டியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்.
அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கணும். அந்த வீட்டில் பேசப்படுகிற சமாதான வார்த்தைகள் எல்லாம் சமாதான வார்த்தைகளாக இருக்கணும். கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு சின்ன கேள்வி தான், பெரிய மாற்றம்லாம் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் எப்பயும் உள்வாங்க கற்றுக்கொள்ளுவேன். அது எனக்கு முடியலன்னு சொன்னால் நான் முயற்சி செய்து அதை கற்றுக்கொள்ளுவேன். அதை மட்டும் விட்டீங்கன்னு சொன்னால், இந்த வசனம் இப்படி புறப்பட்டு போச்சுன்னு சொன்னால் அது செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் திரும்பி வராது. ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அந்த வசனம் வராமலே இருக்கும்போது ஒன்றும் செய்யாது. கர்த்தர் அந்த நாள் நாம் கிருபை செய்யட்டும். நம்ம இருக்கிற இடங்களே எழுப்பி நிற்போம்.